Good morning, students. Good morning, sir. Okay. Okay. So last class la board plot பார்த்தோம். Okay. So அந்த நம்ம டைரக்டா நம்ம ரெண்டு கிராஃப் ஷீட்ஸ்லயும் டிரா பண்ணலாம்னு சொன்னோம். ஒன்னு போலார் கிராஃப் ஷீட்ஸ்லயும் டிரா பண்ணலாம்,
இல்ல ஆர்டினரி கிராஃபிக்ஸ்லயும் நம்ம டிரா பண்ணலாம்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நம்ம போலார் கிராஃபிக்ஸ்லயும் டிரா பண்ண முடியும் அண்ட் ஆர்டினரி கிராஃபிக்ஸ்லயும் டிரா பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அது எப்படி ஆர்டினரி கிராஃபிக்ஸ்ல இந்த கிளாஸ்ல டிரா பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கங்க, ஏன்னா கால்குலேட்டர் இருந்ததுன்னா தான் நீங்க கன்வெர்ட், நான் சொல்றப்ப கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக. So last class என்னன்னு பார்த்தா, the open loop transfer function of unity feedback system is given by g of s equal to 1 divided by s into 1 plus s into 1 plus 2s. Okay, sketch the polar plot and determine the gain margin and phase margin பார்த்தோம். Okay, so first என்னன்னா time constant form இருக்கான்னு செக் பண்ணணும். After that we have to convert into sinusoidal form. So sinusoidal form க்கு just simply put s equal to j omega. Okay, so j omega and substitute பண்ணீங்கன்னா you will get a sinusoidal form. Okay, and then after that sinusoidal form convert பண்ணதுக்கு அப்புறம் just என்ன பண்ணணும், next step magnitude தனியா phase angle தனியா டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ magnitude தனியா phase angle தனியா each டைம் கன்வெர்ட் பண்ணிட்டு, கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் magnitude தனி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா எழுதிக்கங்க, phase angle தனி ஃபங்க்ஷனா எழுதிக்கங்க. ஓகே, ஜெனரலா. ஓகே, magnitude தனியா phase angle தனியா டிவைட் பண்ணி எழுதிங்க. டிவைட் பண்ணிட்டு எழுதிட்டு வேரியஸ் ஒமேகா வேல்யூஸ்க்கு you have to calculate, so what is the magnitude and what is the phase angle. Okay, so that omega value should be in and around the corner frequency values. Okay, so suppose in your transfer functions any first order term or second order term present in the transfer function, you can easily calculate the corner frequencies. Okay, so corner frequency என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி you have to choose. Okay, ஒமேகா வேல்யூஸ். ஸோ ஒன்ஸ் ஒமேகா வேல்யூ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேக்னிட்யூட் தனியா என்ன, phase angle என்ன அப்படிங்கறது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜெனரலா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதை நம்ம போலார் கிராஃப் ஆர் நைக்வஸ்ட் பிளாட்னு சொன்னோம். இதான் நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ண சம். ஸோ திஸ் இஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ வி ஹேவ் டு sketch a polar plot and determine the gain margin and phase margin. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கு, அடுத்தது சைனசாய்டல் ஃபார்ம் s equal to 0 omega சப்ஸ்டிட் பண்ணோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணோம், ஜெனரலா மேக்னிட்யூட் தனியா phase angle தனியா டிவைட் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம மேக்னிட்யூட் phase angle கன்வெர்ட் பண்றதுக்கு என்னது, எனி டேர்ம் வந்துச்சு அப்படின்னா ஜெனரலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் imaginary real term squared plus imaginary term squared, அது magnitude. அதே tan inverse b by imaginary term divided by real term போட்டீங்கன்னா உங்களுக்கு phase angle கிடைக்கும். அது மாதிரி each termக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி magnitude தனியா phase angle தனியா கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் so you have to calculate magnitude and phase angle for various frequencies. Okay, so these are various frequencies in and around corner frequencies. ஸோ ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி 0.5, ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி 1ங்கிறதுனால நம்ம ரிலேட்டிவா அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் சிம்பிளா நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு கிராஃபும் ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா திஸ் ரவுண்ட் சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் மேக்னிட்யூட். ஓகே, சப்போஸ் இந்த சைட் 0.5 அப்படின்னா ஸோ இந்த சர்க்கிள்ல எங்க எடுத்துக்கிட்டாலும் 0.5 தான். ஸோ இங்க 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்கிள்ல எங்க எடுத்துக்கிட்டாலும் மேக்னிட்யூட் வேல்யூ 1. ஓகே, ஸோ ஃபேஸ் ஆங்கிள் ரெண்டு இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் ஆங்கிள். ஓகே, suppose if you take in clockwise direction, it represents negative angle, 10, -10, -20, -30, -40 outer side இருக்கிறது. ஓகே, அது இன்னர் சைடுல இருக்கிற ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் அது பாசிட்டிவ் ஆங்கிள், ஆன்டி கிளாக்வைஸ் 10, 20 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வச்சு we have to mark. ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன இதுல இருந்து இது கால்குலேட் பண்ணணும், கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின். ஓகே, ஸோ கெயின் மார்ஜின் என்ன ஃபார்முலா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் magnitude at phase crossover frequency, inverse of magnitude. Okay, so அதான் 1 divided by inverse of, ஏன்னா 20 லாக்னா அதுல 20 லாக்னா நெகட்டிவ் ஆஃப் இருக்கும். ஸோ இங்க கெயின் வந்து லாகர்மிக் ஸ்கேல் இல்லாதனால ஜஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ அப்ப இன்வர்ஸ் ஆஃப் 1 by g of j omega at omega is equal to omega pc. ஓகே, ஸோ omega pc வேல்யூ என்னன்னு தெரியும் ஜெனரலா, அதாவது
நம்மளுக்கு மேக்னிடியூட் வந்து சாரி ஃபேஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கிற லைன் நேர் நம்மளுக்கு கர்வ் எங்க கட் ஆகுது, நம்ம டிரா பண்ண கர்வ் எங்க கட் ஆகுதோ அதுதான். ஸோ இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ அது நேர் என்ன மேக்னிடியூட் இருக்கு 0.7. அப்போ 1/0.7 போட்டீங்கன்னா யூ வில் கெட் கெயின் மார்ஜின். அண்ட் ஃபேஸ் மார்ஜின் நியூஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் ஐஜிசி. ஓகே, ஸோ ஐஜிசிங்கிறது அதாவது ஃபேஸ் ஆங்கிள் அட் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, கெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சிங்கிறது தட் மேக்னிடியூட் வேல்யூ ஷுட் பி 1. ஸோ நம்ம இந்த கர்வ் வந்து இந்த மேக்னிடியூட் கர்வ் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல கட் ஆகுதோ அது நேர் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இங்க -168 டிகிரி இருக்கு. அப்போ 180 - 168 யூ வில் கெட் 12 டிகிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் அட் வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்றாங்கிறது. ஓகே, எல்லாமே கால்குலேட்டர் எடுத்துங்க. மோட் டிஃபால்ட்டா டிகிரி மோட்ல வச்சுக்கோங்க. ஓகே, தென் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் என்னது 2.2, ஜஸ்ட் டைப் 2.2. ஓகே, தென் ஆல்பா சாரி ஷிஃப்ட் இந்த ஸ்டோர் இருக்கு பாருங்க, ரீகால் பட்டன் மேல ஒரு ஹைஃபன் பட்டன் இருக்கு, அதான் சாரி மோட் வந்து காம்ப்ளெக்ஸ் மோட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் set complex mode. Okay, then just type the answer 2.2 shift angle நம்மளுக்கு -140 degree 144 degree. Just equate them 3, you will get real part -1.7798. so அப்ப -1.78 is the real term. Then shift equal term 3 you will get imaginary part -1.29. okay, அதுக்கு வருதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்ல காம்ப்ளெக்ஸ் மோட் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சதுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் மோட் வச்சுக்கோங்க. டைப் 2.2 ஷிஃப்ட் இந்த ஸ்டோர் பட்டனுக்கு மேல ஆங்கிள் இருக்கும், ஆங்கிள். ஓகே, 2.2 ஆங்கிள். ஸோ என்ன ஆங்கிள் அதுதான். ஓகே, -144. just press equal to, you will get real term -1.78. okay, real term. just simply press shift equal, you will get imaginary. ஏன்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா i ன்னு வந்திருக்கு, imaginary term -1.29. okay, அதே மாதிரி you have to calculate values for remaining term. okay, so இது ஒரு 2 seconds ஆகும். அதே மாதிரி ரிமைனிங் டேர்ம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. இதுல யாருக்காவது கால்குலேட் பண்ணல டவுட் இருக்கா? உங்களோட எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுல எப்படி கேட்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. அதோட இந்த கன்வர்ஷனோட கொஸ்டின் கேட்கலாம். கன்வர்ஷன் ஆர் கிராஃப் கொடுத்துட்டு கிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ், இல்ல கிராஃப்ல எந்த இடத்துல கட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட் கொஸ்டின்ஸே இருக்கு. ஓகே, மற்றதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் இல்ல தப்பு ஏதாவது வருதா? ஓகே, answer doubt, any mistakes? okay, so next take ordinary graph sheets. okay, so ordinary graph sheets la we have to draw the graph. okay, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு வந்திருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ரியல் டேர்ம்ஸும் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் ஆக்சிஸை வச்சுக்கலாம்,
y axis நம்ம imaginary axis வச்சுக்கலாம். So x axis வந்து real axis, y axis வந்து imaginary axis. So both values are negative. Okay, ரெண்டு வேல்யூஸ்மே நமக்கு என்னன்னா நெகட்டிவ்ல வருது. ஓகே, அப்ப இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல வரும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல இமேஜினரி டேர்ம் பாசிட்டிவ், ரியல் டேர்ம் நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ரியல் டேர்ம் பாசிட்டிவ், இமேஜினரி டேர்ம் வந்து நெகட்டிவ். ஓகே, அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் ஷீட்ஸ்ல கிராஃப் டிரா பண்ணிக்கிங்க. ஓகே, ஓகே, இது x axis, just you mark it with scale. Okay, so this is a g of r, real term. So this is a imaginary term, g of imaginary. Okay, now point 1, point 2 வச்சுக்கிறோம். point 1, point 2, point 3, point 4, point 6, point 8, 1, 1.2, 1.4, 1.6. அதே மாதிரி இமேஜினரி டேர்ம்ஸ் இந்த பாயிண்ட் 1 வச்சுக்கிறேன். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, just to mark it. Point 6, point 8, 1, 1.2, 1.4. போத் மைனஸ் நல்லா ஞாபகிச்சுங்க, எல்லாமே மைனஸ் வேல்யூ. மைனஸ் -0.3, -0.4, சாரி இது 0.5, 0.6, இது 0.8. So this is 1, 1.2, 1.4, எல்லாமே மைனஸ். This is also minus. 0.1, 0.2, -0.4, minus, 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 minus. எல்லாமே மைனஸ் வேல்யூ. இப்ப ரியலுக்கு என்ன இமேஜினரி வேல்யூ வருது? ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் என்னது?
minus 1.78 க்கு minus 1.29. Okay, minus 1.78. Minus 1.6 minus 1.8. Okay, அந்த வேல்யூ விட்டுருங்க, நம்மளுக்கு மார்க் பண்றது கஷ்டம். ஓகே, ஆக்சிஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம். செகண்ட் minus 1.56 க்கு 0.9 minus 1.56. this is 1.56. okay, 1.56 க்கு 0.9. so this point. அடுத்தது minus 1.37 க்கு 0.61 minus 1.37 க்கு 0.61. this point. okay, அடுத்தது minus 1.14 minus 1.1 2 கோடு 4 1.14 க்கு 0.37 0.3246 ஓகே, அடுத்து 0.89 0.9 க்கு 0.14 0.9 க்கு 0.14 அடுத்து 0.7 க்கு 0 0.7 க்கு 0 இங்க இருக்கு. அடுத்து 0.29 க்கு 0.09 plus 0.09. so this is 0.29 0.3 க்கு 0.09. here. so this value plus 0.1. okay, just connect it. okay, this is the actual curve using real and imaginary part. okay, rectilinear system வச்சு டிரா பண்ணலாம். சப்போஸ் சம்ல வந்து நீ யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஏதாவது கேட்டாங்கன்னா எந்த சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா போலார் கிராஃப் ஷீட்ல மட்டும் டிரா பண்ணா போதும். ஓகே, சப்போஸ் நார்மல் கிராஃப் ரெக்டிலினியர் கிராஃப்ல டிரா பண்ணுங்க கேட்டா மட்டும் தான் நீங்க இதுல டிரா பண்ணணும். ஓகே, ஜெனரலா ஏன்னா நீங்க தேவையில்லாம இதுல டிரா பண்ண வேண்டியதில்லை, இதுல கேட்டால் மட்டும் டிரா பண்ணா போதும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கால்குலேட் த கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின். ஸோ அப்போ யூனிட் சர்க்கிளை கிராஸ் பண்ற இடம் வேணும். ஸோ அதனால இப்படி 2க்கு 1 கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்ச் டிரா பண்ணிக்கங்க. ஓகே, 1 கனெக்ட் பண்ற இடத்துல இப்படி ஆர்ச் டிரா பண்ணிக்கங்க. ஸோ ஆர்ச் டிரா பண்றப்ப லோகஸ் எங்க கட் ஆகுதோ அது நேர் என்ன ஆங்கிள் வருது. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஓகே, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்ராக்டர் வச்சு தான் மெஷர் பண்ணணும். திஸ் இஸ் psi GC. okay, so you have to measure with protractor. so psi GC இது நேர் வர ஆங்கிள். ஓகே, ஸோ psi GC வந்து போன சமயம் மெஷர் பண்ணியிருந்தா 168 டிகிரி. அப்போ ஃபேஸ் மார்ஜின் நியூ ஈக்குவல் டு 180
plus IGC phase margin இருக்குது. So 180 minus 162. 168. So you will get 12 degree. Gain margin. So then imaginary axis, the real axis எங்க cross ஆகுதோ அது நேர் inverse of that magnitude. Real axis cross ஆகிற point. So this point. Okay. So இந்த point. Real axis cross ஆகிற point. So அது நேர் magnitude inverse of that magnitude. Okay. So gain margin. Inverse of 0.7. இங்க ரியல் ஆக்ஸ் கிராஸ் பாயிண்ட் நேர் நம்மளுக்கு என்ன மேக்னிட்யூட் இருக்கு 0.7. 1 divided by 0.7 போட்டீங்கன்னா you will get answer. Okay, 1.42 1.4286 1.4286. Okay, புரிஞ்சுதுங்களா? just convert into real and imaginary terms. So after that சிம்பிளா டிராப் பண்ணுங்க. கிராஃப் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனரலா இந்த லோகஸ் வந்து ரியல் ஆக்சிஸ் எங்க கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன மேக்னிட்யூட் இருக்கோ இன்வெர்ஸ் ஆஃப் தட் மேக்னிட்யூட் போட்டீங்கன்னா யூ வில் கெட் ஓகே. ஸோ அந்த இடத்துல என்ன மேக்னிட்யூட் இருக்கோ ஸோ அதான் இன்வெர்ஸ் ஆஃப் தட் மேக்னிட்யூட் போட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர்ஸ். ஓகே. ஒமேகா வந்து அடுத்தது 0.7. ஸோ அந்த 0.7 இதில் இது பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்னிட்யூட் 0.7 தான் வரும். இன்வெர்ஸ் ஆஃப் தட் மேக்னிட்யூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜின் வந்து நம்ம லோகஸ் எங்க கட் ஆகுதோ 1 யூனிட் சர்க்கிள் ஒன்று டிராப் பண்ணணும். அந்த யூனிட் சர்க்கிள் நம்ம லோகஸ் எங்க கட் ஆகுதோ அந்த கட் ஆகிற நேரம் எவ்வளோ ஆங்கிள் வருது ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா ஸோ இட் கிவ்ஸ் -168 டிகிரி. 180 - 168 பண்ணீங்கன்னா 12 டிகிரி. ஓகே. ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. ஏன்னா சப்போஸ் மேக்ஸிமம் சம்ல வந்து டிரா த போலார் கிராஃப் தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க அந்த கிராஃப் சீட் மட்டும் டிரா பண்ணா போதும். சப்போஸ் ரெக்டாங்குலர் கிராஃப் டிரா பண்ண சொன்னா ரெக்டிலினியர் கிராஃப் டிரா பண்ண சொன்னா தான் இதை டிரா பண்ணணும். இது மேக்ஸிமம் இது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. The open loop transfer function of unity feedback system is given by okay g of s equal to 1 plus 0.2s into 1 plus 0.025s s cube into 1 plus 0.005s into 1 plus 0.001s. Okay, sketch the polar plot and determine the gain margin and phase margin. So first என்ன பண்ணனும்? சம்ம நோட் பண்ணீங்க எல்லாரும். ஓகே. ஸோ எல்லாரும் கேரி அவுட் பண்ணுங்க. சப்போஸ் எனி டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னு s equal to j omega ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் s equal to j omega.
ஸோ இதுல கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஓகே, ஃபைவ் இருக்கு, 40 இருக்கு, 200 இருக்கு. ஓகே, அண்டு கிட்டத்தட்ட 100 இருக்கு. சாரி 100 1000 இருக்கு. ஓகே 1000. ஸோ அதனால இதுல கார்னர் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் வேல்யூஸ் இருக்கு. 5, 40, 200, 1000 எல்லாமே கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு மேக்னிட்யூட் அண்ட் பேஸ் ஆங்கிள். ஸோ மேக்னிட்யூட் தனியா, பேஸ் ஆங்கிள் தனியா கன்வெர்ட் பண்ணுங்க. சப்போஸ் எனி டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எல் நவீன், மைக் அன்மியூட் பண்ணுப்பா. எல் நவீன், ரெஜிஸ்டர் நம்பர் 70 நவீன். நவீன் வெளியில போயிட்டார். இப்ப யாராவது நவீன் ஃப்ரெண்ட் வந்து நவீனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அவர் ரெகுலரா கிளாஸ் வரதே கிடையாது. நவீன், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஷார்டேஜ் வருது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் நீங்க 1 மினிட் தான் உள்ள லைன்லயே இருந்துக்கிறீங்க, அப்புறம் வெளியில போயிட்டீங்க. இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வராது, எக்ஸாம் எழுத முடியாது. ஈவன் ஆன்லைன் எக்ஸாமா இருந்தாலும் எழுத முடியாது. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. ஓகேவா? நவீன், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வருது. நீங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டைமிங்கோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க என்னோட கிளாஸ்க்கு நிறைய கிளாஸ் வரவே இல்லை. லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 1 மினிட் தான் இருந்திருக்கிறீங்க.
நிறைய கிளாஸ் கரவையில் டைமிங்கோட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நல்லா ஞாபகிச்சுங்க. அது வேணா உங்களுக்கு வேணா ஸ்க்ரீன் ஷேர் அனுப்புறேன், உங்களோட லாஸ்ட் கிளாஸ் டைம் டேபிள் டைமிங்கை பாருங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வரும் உங்களுக்கு, அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். ஓகே, மேக்னிடியூட் தனியாக ஃபேஸ் ஆங்கிள் தனியாக எழுதிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், so you have to calculate magnitude and phase angle of various frequencies. So maximum 1.7 க்கு நமக்கு 0 ஆயிரும் magnitude. So அதனால 520 னால நம்ம போக வேண்டியதே இல்லை. Just calculate magnitude and frequency, phase angle. So yeah, இந்த magnitudeல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி, இந்த frequencies பார்த்தீங்கன்னா magnitude வந்து 0 ஆயிரும், magnitude வந்து very close to 0 போயிரும், and phase angle நம்மளுக்கு required angle கிடைச்சிரும். மேக்னிடியூட் 0 ஆயிட்டா அப்ப நம்ம ஃபேஸ் ஆங்கிள் வச்சு நம்ம கிராஃப் ஒன்றும் வராது, ஏன்னா கிராஃப் இன் பாயிண்ட்லயே முடிஞ்சிடும். அதுக்காக just calculate magnitude and phase angles of g of omega at various frequencies. Okay, நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க, அப்பதான் எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். ஹையர் வேல்யூல போறப்ப 0.001ல வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஒரு கிராஃப், லோ ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுவாங்க. ஓகே, பட் நம்மளுக்கு என்ன மேக்னிடியூட் கர்வ் 1ல கட் ஆகணும், அது வருது. பட் ஃபேஸ் ஆங்கிள் இங்க எல்லாமே அரௌண்ட் 200 வந்தாலும் 180 போற பாசிபிலிட்டிஸ் கம்மி. குவாட்ரண்ட் வந்து வேற குவாட்ரண்ட் ஆயிருது, டைப் நம்பர் ஆர்டர் ஆஃப் சிஸ்டம் வச்சு பாக்குறப்ப. ஓகே, ஸோ அதனால இந்த ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. Okay, next draw the graph. Draw the polar graph for this sum.
ஓகே, கிராஃப் டிரா பண்ணிட்டீங்களா? Then same method convert into real and imaginary part and draw the graph. Okay, suppose any doubt அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் எனி டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு டவுட் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா கெயின் கால்குலேஷன் ஒரு சின்ன மிஸ்டேக். பேஸ் பிளாட் ஓகே, இதில் மேக்னிட்யூட் பிளாட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் கெயின் கால்குலேஷன்ல. அது ஃபார்முலாலாம் கரெக்ட், சப்ஸ்டிட் பண்ண இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ போலார் கிராஃப் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் கிராஃபும் ட்ரா பண்ணுங்க. ஓகே ஓகே, சப்போஸ் எனி டவுட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Okay, thank you. Now you can leave. Thank you, man. Thank you, Russ.